திருவள்ளூர் மாவட்டம் திருவாலாங்காடு அடுத்த கலாம்பாக்கத்தைச் சேர்ந்த இளைஞர் கடத்தப்பட்ட வழக்கில் நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அளித்தது. அதாவது ஏடிஜிபி இந்த வழக்கில் தொடர்பு இருப்பதாக கூறி அவரை கைது செய்து விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர கூறி நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு பார்த்தோம்னால் ஏடிஜிபி திருவாலாங்காடு காவல் நிலையத்தில் அழைத்து வரப்பட்டு விசாரணை மேற்கொண்ட நிலையில் அதனைத் தொடர்ந்து அதிகாலை 2 மணி அளவில் திருத்தணி காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு மாற்றப்பட்டு மொத்தமாக சுமார் 18 மணி நேரமாக விசாரணையை மேற்கொண்டு வந்த நிலையில் சில நிமிடங்களுக்கு முன்பாக காவல்துறை வாகனங்களில் இருந்து அவரது உடைமைகள் அவரது சொந்த வாகனங்களுக்கு மாற்றப்பட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் அவரது உறவினர்கள் வாகனத்தில் காவல்துறையினர் சலிட் அடித்து வாகனத்தில் அவரை ஏற்றி வழி அனுப்பி வைத்துள்ளனர். அதாவது அவரது வாக்குமூலத்தை பெறுவதற்காக கைது செய்து விசாரணை மேற்கொண்டு பின்னர் அனுப்பினார்களா என்பது பற்றிய முழு விவரம் இன்றும் சரிவர தெரியவில்லை. இருப்பினும் இன்று காலை 10 மணிக்கு ஆஜரான புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தியாரிடம் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் அவர்கள் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் ஏடிஜிபி அவர்கள் சற்று நேரத்துக்கு முன்பாக விசாரணை முடிந்து அவர் சொந்த வாகனத்தில் வீடு திரும்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆனந்தி.